வணக்கம் நண்பர்களே. இப்போ சென்னை ஏரோவில் அறிவிச்சிருக்கக்கூடிய அக்னிவீர் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கருடா ட்ரைனிங் அகாடமியிலேருந்து உங்கள் எக்ஸ்-ஆர்மி மதன். என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க, அது எப்படி கொண்டு போகணும், அதனுடைய முறை என்ன, அதுன்றதை தெளிவாக பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது சந்தேகங்கள் தான் நீங்கள் ஃபோன் மூலியமாகவும் இல்லை இதுலேயே நாங்கள் பிடிஎஃபாகவும் இணைச்சிருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபோன் மூலியமாகவும் சந்தேகத்தை கேட்டுங்க. எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, மாணவர்கள் வந்து டாக்குமெண்ட்லேயோ இல்லை எந்த ஒரு வெரிஃபிகேஷனில் நீங்கள் வெளியே வராமல் முழுமையாக தேர்ச்சி அடைந்து உங்களுடைய 2025 வாழ்க்கை ஒரு சோல்ஜராக பயணிக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. சரி, டாக்குமெண்ட் என்ன வேணுன்றது போயிடலாம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டு இது எங்கே நடக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், சரிங்களா, பெரியார் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்பஸில் தான் நடத்துகிறாங்க. காஞ்சிபுரத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது செலெக்ஷனு. ஸோ ஐஏஎம்சிக்கும் அடுத்து யாரெல்லாம் ஏஎம்சி படிக்கும் அவங்களுக்கும் இங்கே தான் நடக்கும். இந்த முறை வந்து போன வருஷம் கடலூரில் நடந்துச்சு, இந்த முறை காஞ்சிபுரத்தில் நடக்குது. ஸோ கிரவுண்டு நல்ல கிரவுண்டு தான், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு, கவர்மெண்ட் இது. நல்லா ஒரு பயிற்சி பண்ணி வெற்றி அடைவதற்கு எங்கள் கருடா பயிற்சி மையத்தின் மூலமாக வாழ்த்துக்கள். சரி, நம்ம டாக்குமெண்ட் என்ன கொண்டு போகணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அட்மிட் கார்டை கிளியராக டவுன்லோட் பண்ணி கலரோ பிளாக் அண்ட் ஒயிட்டோ உங்களுக்கு நேம் கரெக்டாக தெரியணும், ஃபோல்ட் பண்ணிடக்கூடாது, கரெக்டான முறையில் எடுத்துக்கோங்க. அட்மிட் கார்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், டவுன்லோட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன், அதனுடைய மார்க் ஷீட்டு 10th 12th ப்ளஸ்ஸு உங்களுடைய டிசி, இதை நீங்கள் கிளியராக எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும். அது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. மொத்தம் ஒரு 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்படியே ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். எப்படி என்னன்றதை ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அது வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ட்ரேட்ஸ்மேன் யாராவது பாஸ் பண்ணியிருக்கீங்க, ட்ரேட்ஸ்மேன் போகணும் அப்படின்றவங்களுக்கு, ட்ரேட்ஸ்மேன் அக்னிவீர் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் ஆயிருந்தாலும் ட்ரேட்ஸ்மேன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது அப்படி 8th பாஸு 8th மட்டும்தான் படிச்சிருக்கீங்க, அதை நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த பாஸுக்கான டிசி வித் மார்க் ஷீட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இல்லை சார், நான் வந்து 10th பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, 10th டிசி கொண்டு போங்க, 8th மார்க் ஷீட் கம்பல்சரி நீங்கள் படிச்சுன்றது மார்க் ஷீட் இருக்கணும். 10th மார்க் ஷீட் இருந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். அது கொண்டு போகணும். அது வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு, ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டிசி வந்து கம்பல்சரி கொண்டு போகணும். அதான் நம்ம எந்த மார்க் ஷீட்டும் 10th நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்ல, 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு அதோடைய டிசி கொண்டு போகணும். யாராவது நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் வந்து காலேஜ் வச்சு தான் சார் போட்டிருக்கிறேன், என்கிட்ட டிசி இல்லையே, டிசின்றது எல்லாருக்கும் ஒன்று தான் இருக்கும். 8th ஒன்று, 10th ஒன்று, 12th ஒன்றுலாம் இருக்காது. நீங்கள் படிச்சுட்டு வரும்போது லாஸ்ட்டாக நீங்கள் என்ன முடிக்கிறீங்களோ அங்கே தான் வந்து டிசி இருக்கும். அப்படி நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு இப்போ டிசி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா போனஃபைட் வாங்கிக்கிங்க, சரிங்களா. நீங்கள் ஸ்டடி பண்ணுறது போனஃபைட் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா போனஃபைட் கிடச்சிரும். ஸோ போனஃபைடை நீங்கள் வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக வாங்கிட்டு போனீங்கன்னா போதுமானது. அது நீங்கள் முடிச்சுட்டு இல்லை எனக்கு வேலை கிடச்சிச்சு கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை போனஃபைட்லேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் சரி, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ போனஃபைட் கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் டொமஸ்டிக் சர்டிஃபிகேட், சரிங்களா. டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்ன்றது வந்து நிறைய பேர் நல்லா பயப்பட தேவையில்லை. டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவிட்டியை தான் டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நான் இந்தியன் ஆர்மின்றது வந்து ஆல் இந்தியாவில் நடத்தக்கூடியது. அது வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ப்ளஸ்ஸு நம்ம லாங்குவேஜ் வந்து மேக்ஸிமம் ஹிந்தி தான் நம்மளுடைய இந்தியா மொழியாக இருக்கிறதுனால ஸோ சில விஷயங்களை அதை வச்சு கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்ன்றது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். அதில் யாராவது எஸ்சி எஸ்டி இருந்தால் அவங்களுக்கு வந்து என்னவோ அதை கொண்டு போங்க. அதர் கேஸ்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொண்டு போகணும். அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்க. சார் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு யாராவது தெரியாமல் இருந்தாலோ, நான் பழசு அப்ளை பண்ணிட்டேன் சார் அதுவே ஓகே ஆகிடுமான்ற டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக ஓகே ஆகாது. நியூவாக 2024 இருந்தால் ஓகே தான். 25 போயிட்டீங்க, 2024க்கான சர்டிஃபிகேட் இருக்குது, ஓகே, நோ ப்ராப்ளம். அதையே கொண்டு போங்க. அதில் யாராவது ரினியூல் பண்ணாமல் இருந்தால் அதை ரினியூல் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் முக்கியமானது. அதில் ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு லேட்டஸ்ட் 2024 தான் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அது கொண்டு போகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, அதாவது டொமஸ்டிக் பார்த்தாச்சு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் நான் சொன்ன பிரகாரம் கேரி பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இன்கம்மு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வித் 3 சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை. இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ். ஸோ டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி வந்துச்சு, கேஸ்ட் சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கமும் வாங்கிக்கோங்க, சரிங்களா. இந்த 3 கம்பல்சரி லேட்டஸ்ட்டாக எடுத்துருக்கணும், 2024 இருக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அதில் நேட்டிவிட்டி கம்பல்சரி பார்ப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஃபோட்டோ காப்பி,
நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பற்றி சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 15 காப்பி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு உள்ளே எடுத்ததாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து லைட் ப்ளூ இல்லைனா லைட் ஒயிட் இருக்கணும். ஷர்ட் போட்டு எடுத்துருக்கணும். சன்கிளாஸ் போட்டுருக்கக்கூடாது. எந்த ஒரு மத சம்மந்தப்பட்ட இண்டிகேட் பண்ணியிருக்கக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் எடுக்காதீங்க. பொட்டு வச்சுட்டு இருக்குது, கழுத்தில் செயின் போட்டுட்டு இருக்குது, காதில் கம்பல் போட்டுருக்குது, ஹேர் கட் எடுக்காமல் இருக்குது, தாடி வைக்கிறது, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீட் அண்ட் க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான முறையில் ஃபோட்டோ கிளியராக ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். கடைசி 3 மாதத்தில் எடுத்ததாக இருக்கணும். பேக்ரவுண்டு லைட் ஒயிட் லைட் ப்ளூ இருக்கணும். இது வந்து ஃபோட்டோ 15 காப்பி போட்டிருக்காங்க. அது கேரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட் எல்லாம் உண்மைதானா ஃபேக்கா அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா பான் கார்டு இது வந்து கிளியராக இருக்கணும். அந்த ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் உங்களுடைய டிசியில் இருக்கிற பேரும் ப்ளஸ் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிற பேர், இது கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்குது, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பேரும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து அருண் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுடைய டிசியில் அருண் எம்னு இருக்குன்னா நீங்கள் அருண் எம்னு தான் எல்லாத்துலேயுமே மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? அது வந்து நான் எம் அருண்னு பண்ணோம் பரவாயில்லையா சார் அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடியாது. எல்லாத்துலேயும் ஒரே டாக்குமெண்ட் ஒரே நேம் தான் இருக்கணும். அந்த ஐடி ப்ரூஃப்காக ஆதார் ஒரிஜினல் கொண்டு போகணும். அந்த ஒரிஜினலோட உங்களுக்கு சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்டாக ஓட்டர் ஐடி இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைனா பான் கார்டு கம்பல்சரி வேணும். அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எல்லாத்தினுடைய ஜெராக்ஸு 2 செட் எடுத்துகிட்டு போகணும். கம்பல்சரி எல்லாத்தையும் ஜெராக்ஸ் 2 செட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதில் எந்த டவுட்டும் வச்சுக்கூடாது. யாராவது என்சிசி, என்எஸ்எஸ், ஐடிஐ, ஐஐடி ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக கொண்டு போகணும். அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும். யாராவது ரிலேஷன் பர்த்தி நான் வந்து அப்பாவுடைய ஸ்பான்சரில் நான் செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அந்த அப்பாவுடைய ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போகணும். வித் அதனுடைய ஜெராக்ஸும் கொண்டு போகணும். சரிங்களா? அதையும் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆர்மி டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ யாரும் வந்து எந்த விதத்துலையும் வந்து தவறான ஒரு கைட்லைன்ஸில் தவறான டாக்குமெண்ட் கொண்டு போய் அங்கே அலைச்சல் படாதீங்க. அடுத்து கடைசியாக வர வந்து எஃபிடபிட். சரிங்களா? எஃபிடபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இப்போ அதாவது www.joinindian.in வரும். அதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் ஆதார் கார்டு இப்போ வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மொபைலில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை லாகின் பண்ணி ஒன்று நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைடில் ஸ்க்ரீனில் போய்ட்டுருக்கோம். அதை பார்த்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு ஜேஎஸ்யூ அண்ட் ஓஆஸ் லாகின் பேஜ் அப்படின்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் என்ன அக்னிவீரனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பண்ணுங்கள். பண்ண உடனே உள்ளே போன பிறகு உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டு அப்படின்னு உங்களுடைய அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். அதுக்கு கொஞ்சம் மேலேயே பார்த்தீங்கன்னா எஃபிடபிட்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த எஃபிடபிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஃபிடபிட் டவுன்லோட் ஆகிடும். சார் எஃபிடபிட் எல்லாருக்கும் நார்மல் தானே சார், அதை நான் ஏன் கிளிக் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுனால உங்களுடைய நேம் என்ன கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய வில்லேஜ் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, அப்பா பேர் என்ன கொடுத்துருக்கீங்க, அம்மா பேர் என்ன கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன கேஸ்ட்டு, அது எல்லாமே அதில் தெளிவாக வரும். அந்த ஒரு காப்பியை வச்சு நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஜட்ஜ் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு நோட்ரி கிட்ட உங்களுடைய எஃபிடபிட்டை ரெடி பண்ணிக்கோங்க. எஃபிடபிட் அவங்க சொல்லியிருக்கிறது 10 rupees மினிமம் சொல்லியிருக்காங்க. இல்லை சார் எங்கள் ஊரில் வந்து 50 ரூபாய்க்கு பண்ணாங்க, 100 ரூபாய்க்கு பண்ணாங்க, 20 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 ரூபாய்க்கு மேலே இருக்கலாம், 10 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எஃபிடபிட்டில் எல்லா கான்செப்டும் கரெக்டாக போட்டுருங்க. அதில் வந்து யாராவது 18 வயசுக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா அப்பா அம்மாவுடைய சைன் வாங்கிட்டு போனோம், அந்த காலம் டைப் பண்ணிக்கோங்க. யாராவது மற்ற இன்னொரு எஃப் இல்லை ஈல ஒரு காலம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த வயலன்ஸ்லையும் நீங்கள் இன்வால்வ் ஆகலை, உங்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எதுவும் நீங்கள் சேதம் பண்ணல, உங்கள் மேலே எதுவும் கேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருக்கும். அதை நீங்கள் கம்பல்சரி டைப் பண்ணணும். அதை நீங்கள் டைப் பண்ணாமல் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த எஃபிடபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இந்த வருஷம் அதிகமாக சேர்க்கப்பட்டு இருக்கிறது ஒரு டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். சரிங்களா? என்னது அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு. அதை வந்து இது கூடவே கேரக்டர் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட்டுன்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேரக்டர்ஸ் 5வது நம்பரில் இருக்கும். உங்களுடைய அட்மிட் கார்டு எடுங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு அதிலே இருக்கும். 5th பொசிஷனில் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. சார் அதில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ போலீஸினுடைய சர்டிஃபிகேட்டும் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு வித் கேரக்டர் சர்டிஃபிகேட் ரெண்டும் ஒன்றா சார்னா கிடையாது. சரிங்களா? தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒன்று இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்களுடைய பேரில் எதுவும் கேசஸ் இல்லைன்றது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். அது நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு 500 ரூபாய் ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா?
அது இல்லாமல் உங்களுடைய முடியல நீங்கள் கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடி பண்ணி முடிச்சிருக்கும் போது அவங்களே கொடுத்துருப்பாங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. அது இருந்தாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஸ்கூலில் படித்து முடிச்சிங்களோ அங்கே போய்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்னு ஒன்று நீங்கள் வாங்கணும். கண்டிப்பாக அதுக்கு கம்பல்சரி வேணும். இதோட சேர்த்து அன்மேரிட் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. சரிங்களா? கம்பல்சரி ஆர்மி போகிறீங்க அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு போனாலும் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ்ஸு ரிலிஜன் சர்டிஃபிகேட். நீங்கள் என்ன தான் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சாலும் கேஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன ரிலிஜன், இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, புத்திஸ்டா அப்படின்றது நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அது டாக்குமெண்ட்டில் சொல்லணும் அன்மேரிட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதோட சேர்த்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு. சார் இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட்டும் கேஸ்ட் ரிலிஜன் சர்டிஃபிகேட்டும் நான் யார்கிட்ட சார் சைன் வாங்குறது அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் இருந்தால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஊர் தலைவர்கிட்டே வாங்கிக்கலாம். ஞாபகமாக சீல் இங்கிலீஷில் இருக்கணும், சைன் க்ரீனில் இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் ஊர் தலைவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிங்கனாலே அவர் போட்டு கொடுத்துருவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது மூலிமா வாங்கிக்கிங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஐயோ இது இல்லை அது இல்லை எனக்கு தெரில ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற பயப்படணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸாம் நல்ல முறையில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல்ன்றது உங்களுடைய மனதைரியத்தால் அது மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். என்னதான் நீங்கள் உடல் பலமாக இருந்தாலும் மன தைரியமாக இல்லைன்னா கண்டிப்பாக அது உங்களை தோல்வியில் கொண்டு போய் விடும். ஸோ பயப்பட தேவையில்ல. ஸோ டாக்குமெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பயத்தோடு நீங்கள் போயிட்டு இது சரியில்லை அது சரியில்லை, மார்க் ஷீட் இல்லை, டிசி இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, ரிலீவ் பண்ணல, ஃபோட்டோஸ் இல்லை, என்ன பண்ணுவாங்க தெரில, அந்த மாதிரி பயமே கொள்ள வேணாம். அதுக்காக தான் நான் தெளிவான ஒரு முறை, நான் எக்ஸார்மி தான், எனக்கு டாக்குமெண்ட்டை பற்றி எனக்கு தெளிவான ஒரு முறை தெரியும். நாங்கள் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்க மாணவர்கள் பயன்படுறதோட மற்ற மாணவர்களும் பயன்படணுன்ற ஒரு பொது உணர்வோடு தான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும். சரி, யாருக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நல்ல ஒரு பயிற்சி பண்ணுங்கள். ஜனவரி மாதமே நடக்க வேண்டிய செலெக்ஷன் பிப்ரவரி மாதம் தள்ளி போட்டிருக்காங்க. தள்ளி போகிறதுனால ஒன்று கிளைமேட்டு குளிர் குறையும், ரெண்டாவது காஞ்சிபுரம் நல்ல ஒரு கிளைமேட் தான், கிரவுண்டும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கொஞ்சம் நல்லாவே லாங்காகவே இருக்கும். ஸோ உங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லா பண்ணுங்கள். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இல்லை ஃபிசிக்கல்லையோ மெடிக்கல்லையோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான ஃபீட்பேக் தருவேன். ஒரு கால் எடுக்கலாலும் நான் மறுபடியும் லைனில் வரலாம். சரி, எங்கள் வெப்பேஜ் இல்லை உங்களுக்கு தேவையான யூடியூப் சேனல்ஸு, இன்ஸ்டாகிராம் சேனல் எல்லாமே எங்களது இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு கூட நீங்கள் சில விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்காக பயப்படுவோம்னா டாக்குமெண்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக இருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரிலிஜன் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபார்மேட் வேணும், அஃபிடபிட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு எது கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய பேஜ்லேயே நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நாங்கள் பிடிஎஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல மாதிரி அட்டன் பண்ணுங்கள். முயற்சி பண்ணி நல்ல பயிற்சி பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தவறான எண்ணங்கள் வேண்டாம். ஃபோன் யூசேஜ், இந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ் பண்ணுறது, போதைக்கு அடிக்ட் ஆகுது, கொஞ்சம் பொண்ணு விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு மாதத்துக்கு நான் உங்களை பர்மனெண்ட்டானு சொல்ல, ஒரு மாதத்துக்கு கண்ட்ரோலாக இருந்து நல்ல ஒரு முயற்சி பண்ணி ஒரு இந்தியன் சோல்ஜர் ஆகிறதுக்கு எங்கள் கருடா பயிற்சி மையத்தின் மூலமாக 100% வாழ்த்துக்களை தெரிவித்து வெற்றி அடையுங்க. 2025 நீங்கள் சோல்ஜராக எங்களை மாதிரி போயிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆனரியான ஒரு சோல்ஜராக மாறி நாட்டுக்கும் சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களையும் இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டுங்க. நாங்கள் வெற்றியாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்களுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். 24 மணி நேரம் நான் உங்களுக்காக சேவை பண்ண காத்திருக்கேன். கருடா பயிற்சி மையத்தின் வாழ்த்துக்கள். டாக்குமெண்ட்டை பற்றியான ஏதாவது விட்டு இருந்தாலும் நீங்கள் மெசேஜில் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். டாக்குமெண்ட்டை பற்றியும் கவலைப்படாதீங்க, மெடிக்கல் பற்றியும் கவலைப்படாதீங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்ல நான் ரெடி. நீங்கள் ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய ஃபுல் எனர்ஜியோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டுங்க. கிரவுண்டில் டாப் அடிங்க, செலக்ட் ஆகுங்க, போயிட்டு சர்வீஸ் பண்ணுங்கள். இந்தியன் ஆர்மியில் சோல்ஜர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கருடா பயிற்சி மையத்தின் அன்பு வணக்கங்கள்.